வானொலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் லூசியா ஜோசப்பின் ராயப்பு குடும்பத்தினர். லூசியா ஜோசப்பின் ராயப்பு 31ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு என்று தன்னுடைய சீடர்களுக்கு அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என்கிற நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை சொல்லுகிறார். நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில், நம் தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சமூக வாழ்க்கையில் அமைதியைத்தான் ஆவலோடு எதிர்பார்க்கின்றோம். ஆண்டவர் தருகின்ற தெய்வீக அமைதி நம்முடைய இதயங்களை நிரப்ப வேண்டும் என்று இன்றைய பலியிலே மன்றாடுவோம். இந்த தெய்வீக பலியை தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகள், பலவீனங்களுக்காக மனவருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டுவோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளாகி எங்களை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். உம்மக்களாகிய எங்கள் நம்பிக்கையை எதிர்நோக்கை உறுதிப்படுத்தும். அதனாலும் வாக்குறுதிகள் உண்மையாக நிறைவேறும் என அறிந்திருக்கும் நாங்கள் அவற்றை மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம். அத்தியோகாவில் இருந்தும் இஸ்ரேலியாவில் இருந்தும் யூதர்கள் வந்து மக்களை தூண்டிவிட்டு பவுல் மேல் கல் எறிந்தார்கள். அவர் இறந்துவிட்டார் என்று எண்ணி நகருக்கு வெளியே அவரை இழுத்து போட்டார்கள். சீடர்கள் அவரை சூழ்ந்து நின்றபோது அவர் எழுந்து நகருக்குள் சென்றார். மறுநாள் அவர் பர்னபாவுடன் தெருப்பைக்கு புறப்பட்டு சென்றார். அந்நாட்களில் அவர்கள் நற்செய்தியை அறிவிக்கும் பலரை சீடராக்கிய பின் இஸ்ரேலியா, இக்கோனியா, அத்தியோலியா ஆகிய நகருக்குள் திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்கள் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி தாம் பல வேதனைகள் வழியாகவே இறை வாக்கினர்களுக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருந்தபடி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களையும் தேர்ந்தெடுத்து நோம்பிருந்து இறைவனிடம் வேண்டி தாங்கள் நம்பிக்கொண்டு இருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிஸ்தேரியா வழியாக பல்மியா வந்தார்கள். பெருகை நகரில் இறை வாக்கினரை அறிவித்த பின் அத்தானியாவில் வந்தார்கள். அங்கிருந்து கப்பல் ஏறி அத்தியோனியாவுக்கு வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுள் பணி என்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அப்பணியை செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தாருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். அங்கே அவர்கள் சீடர்களுடன் பல நாட்கள் தங்கினார்கள். ஆண்டவர் அருளும் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம் மக்களை உமது அரசின் மாட்சியை அறிவித்தார். ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர். ஆண்டவரே, நீர் உருவாக்கி யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமாத்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 27 முதல் 31 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். நான் போகிறேன், பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை. ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி நமக்கும் இந்த உலகிற்கும் மிகவும் தேவையான ஒரு நற்செய்தி பகுதி. தூய யோவானுடைய நற்செய்தியில் இந்த 14ஆம் அதிகாரம் முதல் 17ஆம் அதிகாரம் வரை அது ஒரே தொகுப்பு. இயேசு கடைசியாக தன்னுடைய சீடர்களோடு உரையாடுகின்ற நிகழ்வு. எல்லா விஷயங்களையும் இயேசு அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்னை சொல்றார், இனி எனக்கு ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை, ஆகவே இனிமேல் உங்களோட நான் அதிகம் பேசப் போவதில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர் பேசி முடித்து விடுகிறார். எல்லாவற்றையும் சொன்ன பிறகு வார்த்தைகள் மட்டுமல்ல, மாறாக இன்று ஒரு மாபெரும் கொடையை அவர்களுக்கு கொடுக்கிறார். என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார். இதைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். ஏனென்றால் எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த உலகம் ஒரு அது என்ன சொல்றது, ஒரு சூசைடல் ஆட்டிடியூடை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தனி மனிதர்களுடைய மனதில் அமைதி இல்லை, குடும்பங்களில் அமைதி இல்லை, இந்திய திருநாட்டில் அமைதி இல்லை. நாம் வாழும் உலகில் பல்வேறு நாடுகள், பல்வேறு இடங்கள் போர்கள், கலவரங்கள், வன்முறைகளால் இரத்தம் சிந்திக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் ஆண்டவருடைய அமைதியை பற்றி நாம் பேசுகிறோம். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீடர்களுக்கு இயேசு சொன்ன ஒரு அற்புதமான செய்தி. ஏனென்றால் இந்த செய்தியை கேட்கிற பொழுது அவர்களுடைய உள்ளம் கலங்கி போகிறது, அவர்களுடைய உள்ளத்தில் இருள் அடைந்து விடுகிறது. ஐயோ, ஆண்டவர் நம்மளை விட்டு போறாரா அப்படின்னு சொல்லி பயந்து அஞ்சி நடுங்கி அப்படியே சோர்வுற்று குழம்பி போய் இருக்கிறார்கள் நம்மை போல. எனவேதான் இயேசு ஆணித்தரமாக சொல்லுகிறார். அதே செய்தியை எல்லா தலைமுறைகளுக்கும் சொல்லுகிறார், நமக்கும் சொல்லுகிறார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். அதுதான் அவருடைய ஆறுதல் அளிக்கிற வார்த்தைகள். உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். ஏனென்றால் நான் உங்களை விட்டு நிரந்தரமாக ஒன்றும் போறதில்லை. இப்போது நான் தந்தையிடம் போகிறேன், ஆனால் நான் திரும்ப கண்டிப்பாக வருவேன் என்கிற வாக்குறுதியை சொல்லுகிறார். இயேசுவினுடைய உயிர்ப்பிற்கு பிறகு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது அவர்களுடைய இதயத்தில் மகிழ்ச்சி பொங்கி ஆர்ப்பரித்ததை நம்முடைய நற்செய்தியாளர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார்கள். எனவே நான் போவதை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு எனக்கு இந்த நற்செய்தியிலே பிடித்தமான ஒரு விஷயம் அப்படி பார்த்தோம்னா,
என் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸை அவர் குவாலிஃபை பண்ணி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, நான் தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறத நம்மால் உணர முடியுது. நாம் அமைதி அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். பொதுவாக பொலிட்டிக்கல் சயின்ஸில் எங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்கன்னு சொன்னால், த ஆப்சன்ஸ் ஆஃப் வார் இஸ் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போர் இல்லாமல் இருப்பது அமைதி, அவ்வளவுதான். இதான் அமைதிக்கான விளக்கமாக அரசியல் விஞ்ஞானம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இதை பல நேரங்களில் நம்ம பார்க்குறோம். நாடு அமைதியாக இருக்குதா? ஆமாம். என்ன போர் நடக்கல. போர் நேரத்தில் நம்ம எதை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம்னா, திரும்ப உடனே அமைதி வர வேண்டும் என்று தான் பேசிகிட்டு இருப்போம். பேச்சுவார்த்தை நடக்கணும், எப்படியாவது அந்த போர் தீர்வுற்று அமைதி திரும்ப வேண்டும் என்று சொல்லும். அதைத்தான் இயேசு சொல்கிறார், அணு ஆயுதங்களாலோ வெறும் ஆயுதங்களாலோ அல்லது போரிடுவதாலோ ஒரு அமைதியை நிலைநாட்டவே முடியாது. அந்த அமைதி வேற, அது எப்போ வேணாலும் பொசுக்குன்னு போயிடலாம். அல்லது இயேசு ஒரு மயான அமைதியை பற்றி பேசவும் இல்லை. மயான அமைதியை நான் நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கிறேன். நிறைய குடும்பங்களில் வருஷக்கணக்காக கணவன் மனைவியும் பேசாமல் ஒரே வீட்டில் இருப்பாங்க, பிள்ளைங்களும் பெற்றோரும் பேசாமல் ஒரே வீட்டில் இருப்பாங்க. அதற்கு பேர் தான் மயான அமைதி. அது என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே லைஃப் இருக்கிறது இல்லை, தே எக்ஸிஸ்ட். அவர்கள் உயிர் வாழுகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அங்கே வாழ்க்கை என்பது இருப்பதில்லை. தே எக்ஸிஸ்ட், தே டோன்ட் லிவ். இதுதான் அதனுடைய வித்தியாசம். அந்த அமைதியை போன்றது அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். மாறாக நான் தரும் அமைதி வித்தியாசமானது. அது உங்களுடைய இதயத்தை நிரப்புகிறது. இட் இஸ் நாட் எக்ஸ்டர்னல், வெளியே பார்க்கிற அமைதி அல்ல, போர் இல்லாமல் இருப்பதல்ல, வன்முறை இல்லாமல் இருப்பதல்ல. மாறாக உங்களுடைய இதயத்தை அமைதிப்படுத்துவது. உங்களுடைய இதயத்தில் அமைதி நிரம்புகிற பொழுதுதான் அந்த வழிந்தோடி அந்த குடும்பத்திற்கு அந்த சமூகத்திற்கென பரவி பாய்கிறது. அந்த அமைதியைத்தான் நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வெறும் ஆயுதங்களால் அனுசரிக்கப்படுகிற அமைதியை பற்றி நான் பேச வரவில்லை. மாறாக உங்கள் உள்ளத்தில் அமைதி உண்டாகட்டும். என்ன இயேசுவினுடைய மிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சுருக்கமாக சொன்னாலே முழுக்க உலகிற்கு, பிளவுபட்டு போயிருந்த ஒரு உலகிற்கு, வன்முறை நிறைந்த ஒரு உலகிற்கு, வெறுப்பு நிறைந்த ஒரு உலகிற்கு அமைதியை கொண்டு வருவதாகத்தான் இருக்கிறது. எனவேதான் இயேசுவினுடைய பிறப்பிற்கு கான கீதம் பாடிய ஆண்டவருடைய வானதூதர்கள் கூட மண்ணுலகில் நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக, அதுதான் அந்த பிறப்பினுடைய நோக்கமாக தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவிலே மண்ணுலகில் நல்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. இயேசுவினுடைய வாழ்வு முழுவதும் தீமைகளை விலக்கி மக்களுக்கு அமைதியை கொண்டு வருவதுதான் அவருடைய ஒரே பணியாக இருக்கிறது. இப்போது இயேசு அந்த அமைதியை பற்றி பேசுகிறார். நான் போவேன், உங்களுக்கு கலக்கமாக இருக்கும், ஆனால் நீங்கள் அஞ்ச வேண்டாம், நான் உங்களோடு தான் இருக்க போகிறேன் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறார். உயிர்த்த பிறகும் சொல்லுவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாழ்த்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற வாழ்த்தை தான் சொல்லுகிறார். இது சாதாரணமாக அந்த சமூகத்தில் இருந்த வாழ்த்து தான், ஷாலோம் அப்படின்னு சொல்றது, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. அந்த அமைதி உடல் சார்ந்தது. ஆனால் இயேசு சொல்கின்ற அமைதி உள்ளம் சார்ந்தது. ஏனென்றால் நாம் அமைதியை தனிப்பட்ட விதத்தில் நாம் அனுபவிக்கவில்லை என்றால் நம்மால் கண்டிப்பாக அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவேதான் அந்த பட்டியல் பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். இயேசுடைய பேர் பெற்றோர்கள் பட்டியல். அவர் அதை சொல்லுகிற பொழுது மலைப்பொழிவிலே சொல்லுவார். ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லும்போது அப்படி சொல்லிட்டு, அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் எனப்படுவர் அப்படிம்பார். தே ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட். அவர்கள் தான் கடவுளின் மக்கள். தங்களுடைய தான் வாழும் இடத்தில் அமைதியை உருவாக்குகிறவர்கள். அவர்களால் தான் இந்த உலகம் தழைக்கிறது, வாழுகிறது, உயிர் தழைக்கிறது என்பதற்காகத்தான் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நாம் என்னுடைய பங்கு சமூகங்களிலாக இருக்கட்டும், பலரும் சொல்ற ஒரே விஷயம் வந்தவுடனே, ஒரு நிம்மதியும் இல்லை ஃபாதர், ஒரு அமைதியும் இல்லை லைஃப்பில், வீட்டில் அமைதி இல்லை, எனக்கு பர்சனலாக நிறைய ப்ராப்ளம், அமைதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியானால் இத்தனை நாளும் அமைதியின் ஆண்டவரை நாம் தொலைத்திருக்கிறோமா என்று கேட்டு பார்க்க வேண்டும். அமைதியின் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா என்று கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் உள்ளம் கலங்க வேண்டாம் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். குடும்பங்கள்லையும் அப்படிதான், பல நேரங்களில் ஒரு நிம்மதியும் இல்லை, ஒரு அமைதியும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியானால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை வித்தியாசமாக, நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஒருவேளை இந்த மண்ணுலகை சார்ந்ததாக இருந்தால்,
இப்போ ஒருவேளை என்ன சொல்லுவாங்க, ஒரு நல்ல வீடு வர்றது வரைக்கும் ஒரு நல்ல வீடு இருந்தால் சந்தோஷமா இருக்கும்பாங்க. அப்புறம் நல்ல வீடு வந்தோடனே சொல்லுவாங்க, சார் நல்ல வீடு வச்சு இனி ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ஒரு கார் வந்த பிறகு சரி கார் நிறுத்துக்கும் ஒரு கராஜோட சேர்த்து ஒரு பிளாட் இருந்தால் நல்லா இருக்கும். இப்படியே இந்த ஆசைகள், மண்ணுலக ஆசைகள் பெருக 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 அமைதி பறிபோய் கொண்டே இருக்கிறது. அப்புறம் அதுக்காகவே ஓடணும், அதுக்கு ஓடிக்கொண்டே இருக்கணும். நேற்று மாலையில் ஒரு நண்பன் துபாயிலிருந்து மெசேஜ் போட்டிருந்தான், இப்போ நைட்டு 9 ஆச்சு, இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன, எல்லாம் இந்த இளவெடுத்த பணத்துக்காக தான் என்று சொன்னான். இதையே மையப்படுத்தி இருக்கிற பொழுதெல்லாம் நாம் பல நேரங்களில் கடவுளை தொலைத்து விடுகிறோம். எனவே தான் ஆண்டவர் அதை வித்தியாசப்படுத்தி சொல்கிறார், இது உலகம் தரும் அமைதி போன்றதல்ல. எனவே நம்முடைய தமிழ் சமூகத்தை நம்ம அதிகம் பாராட்ட வேண்டும். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் மிக அழகாக சொல்லித்தார்கள், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. நீங்க if you want to live with gold, நிறைய தங்கம் வேணும்னா மனசு எப்படி இருக்கணும், போதும் இருக்கிறத வச்சு என்னால் சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, லக்ஸரிக்கும் இதுக்கும் தான் தொடர்பு இருக்கு. பட் அந்த தேவைகளை நாம் நிறைவு செய்து கொள்ள வேண்டும், அது வேண்டான்னு சொல்லலை. அந்த தேவைகளில் தான் முக்கியம், வாழ்வு ரெண்டாவது தான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா நம்ம தோத்து போறோம். மாறாக வாழ்வு முதன்மையானது, தேவைகள் இரண்டாம் தரமானவை தான் என்பதை நாம் உணர்கிற பொழுது உள்ளத்தில் அமைதி ஏற்படுகிறது. அதுதான் இயேசு சொல்லுகிற அமைதி, அதுதான் போதும் என்கிற பொன் செய்கிற மருந்து. இதை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார். அதனால நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், நான் உங்களை விட்டு எங்கு போவதில்லை, நான் உங்களோடு தான் இருக்க போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னும் ஒன்றை சொல்லுகிறார், இந்த உலகின் தலைவன் வந்து விட்டான், நான் அதனால எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, ஆனால் அதை சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார், தீமைக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, நோ பவர் ஓவர் மீ, நான் தான். ஆனால் நான் எதுக்காக இதை ஏற்றுக்கிறேன், எதற்காக சிலுவையை ஏற்றுக்கொள்ளப் போகிறேன், எதற்காக சிலுவையில் தூங்கி என்னுடைய உயிரை விடப் போகிறேன், எதற்காக நான் ஒட்டுமொத்தமாக என்னை முழுவதும் கையளிக்கப் போகிறேன், ரெண்டே விஷயம்தான். ஒன்று, தந்தை மேல் நான் அன்பு கொண்டுள்ளேன் என்பதை தெரிவிக்கவும், இன்னொன்று உங்களை நான் என் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டதற்காகவும். நான் தந்தையை அன்பு செய்கிறேன், உங்களை என் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டு உங்களையும் அன்பு செய்கிறேன், எனவே தான் நான் என்னை பலி கொடுக்க போகிறேன். தீமைக்கெல்லாம் என் மேல் அதிகாரம் கிடையாது, சாவுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்தி விடுகிறார். இதைத்தான் நமக்கும் கட்டளையாக கொடுக்கிறார். நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் அமைதி இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் அமைதி இருக்கிறது என்றால் நாம் கண்டிப்பாக பிறருக்கு அமைதியை கொடுப்பவர்களாக, பிறருக்கு சுமையாக, பிறருக்கு தலைவலியாக, பிறருக்கு வெறுப்பை உருவாக்குகிறவர்களாக, பிறருக்கு டென்ஷனை ஏற்படுத்துகிறவர்களாக, பிறருக்கு ஒரு சிலுவையாக நாம் மாற மாட்டோம். மாறாக பிறருக்கு அவருடைய முகத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறவர்களாக, அவர்களுக்கு வாழ்வை அள்ளி கொடுப்பவர்களாக, அந்த அமைதியை பரிமாறிக்கொள்பவர்களாக நாமும் மாறி போகிறோம். எனவேதான் நமக்கும் இந்த ஆண்டவர் சொல்கிறார், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த திருப்பிடத்தில் உடைக்கப்படுகிற ஆண்டவர் நாம் மீண்டும் அந்த விண்ணகத்தில் இருக்கிற தந்தையை அழைத்த பொழுது இதைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகின்றன. என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன், இது உலகம் தருகிற அமைதி போன்றது அன்று என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அதையே நாமும் நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்களாக, பிறருக்கு குறைந்தபட்சம் அமைதியை அள்ளி கொடுக்கிறவர்களாக நாமும் ஆண்டவருடைய திருத்தூதர்களாக மாற வேண்டும். நம்மை சுற்றி வாழுகிறவர்கள் அமைதியின்றி தவிக்கிறார்கள் என்றால் நம்முடைய அமைதியை அவர்களுக்கு கொடுப்பவர்களாக, நம் இதயத்தில் அமைதியை நிரப்பிச் செல்ல ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். ஏற்போம், அமைதியின் கருவிகளாக, கடவுளின் பிள்ளைகளாக மாறுவோம். ஆமன். பதில் தருவதே இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தருகின்றேன். பெறுவதில் தருவதே இன்பம் என்பதால், இன்னையே உமக்காய் தருகின்றேன். ஏற்றிடுவார் தயவாக, மாற்றிடுவாய் உம்பலியாக, ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம்பலியாக. பெறுவதில் தருவதே இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தருகின்றேன்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்தெய்வீக பலி எல்லாம் வல்ல நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் இதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்திரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. எங்கள் மீது கொண்ட அன்பினால் இயேசு பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் தம் திருக்கரங்களில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இந்த இரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து எங்களுக்கு வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பை தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் தகுதியில்லாதவர்கள், இருப்பினும் உம் பிள்ளைகளாக நீர் ஏற்றுக்கொண்டீர், அன்பு செய்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உம்மோடு ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், பொதுநிலையினர், இங்கு கூடியிருக்கின்ற உமது அன்புக்குரிய மக்கள், இவர்கள் அனைவரையும் இவர்களது வேண்டுதல்களையும்
உமது அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலிருந்து இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள், நல்ல மனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் ஒரு நாள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனே நமது தந்தை, நாம் அவரது பிள்ளைகள் என்ற நம்பிக்கையோடு விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எம் வாழ்வை சூழ்ந்திருக்கின்ற தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நீர் வாக்களித்த அமைதியை கனிவோடு தந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் மட்டுமே நாங்கள் பாவத்திலிருந்தும் எங்களை வாட்டி வருத்தும் நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. சில வினாடிகள் அமைதிக்காக மன்றாடுவோம். இந்த உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது மக்களின் நம்பிக்கையான வேண்டுதல்களை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் நாங்கள் வாழுகிற நாட்டிற்கும் எங்கள் மானுட சமூகத்திற்கும் அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளம் கலங்கி சோர்ந்து போய் கவலைகளால் துன்பங்களால் சிலுவைகளால் பாரப்பட்டு கிடக்கின்ற நம்முடைய இதயத்திற்கு அமைதியை தரும் ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்து களைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை பாதுகாத்து நித்திய வாழ்வு களைத்து செல்வதாக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலாகிய கடவுளே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை தமாசியால் நிரப்புவாராக. ஆமென். இறைவனின் அமைதியை இதயத்தில் பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: லூசியா ஜோசப்பின் ராயப்பு குடும்பத்தினர். லூசியா ஜோசப்பின் ராயப்பு 31ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி.